20,000 கையிருக்கா லட்சம் மீன்ஸ் 10 லட்சம் மீன்ஸ் ஒழுங்கா நீ லஞ்சம் கொடுக்காம வேலையை பாருன்னு சொல்றதுக்கு கம்மியான மீன்ஸ். அந்த கம்மியான வியூஸ் உடச்சு ஒரு வீடியோவை 1 லட்சம் பேர் பார்க்க வைக்க, 2 லட்சம் பேர் பார்க்க வைக்க, 10 லட்சம் பேர் பார்க்க வைக்க முடியும் என்பதை தமிழகத்திலே கொண்டு வந்து சேர்த்த என் மதிப்புக்குரிய சகோதரர் காமராஜ் முருகேசன் அவர்களே, எத்தனை தமிழ் சமூகம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு யூடியூபர் கோமாளிகளை கொண்டாடக்கூடிய வேளையிலே ஒரு புரட்சியாளரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த புரட்சியாளருக்கு இந்த விழாவில் ஒரு எளிய இணைப்பு பரிசை வழங்கும் என்பதற்காக அவருடைய வீடியோவை தரம் உயர்த்துவதற்காக ஒரு லைட்டிங் செட்டப் ஸ்டாண்டர்ட் கொடுக்க ஆசைப்பட்டோம். அதை நமது ஆட்டத்தினுடைய நமது மதுரை மாநகரின் துணை மேயர் அவர்கள் வழங்குவார்கள். பாதையாளர்களும் துணை மேயர்களும் அந்த பரிசை இணைப்பு செய்வார்கள். நன்றி. ரொம்ப சந்தோஷம். அதாவது அவங்க சொல்லல, ஒரு படிப்புதான் தெரியும். அதனால நான் சொல்லும்போது தமிழகத்தில் மிகவும் வளர்ச்சியான மாவட்டம் நம்ம சொல்லக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல கடைக்கோடி தாலுகா திருவானை தாலுகாவில் கடைக்கோடி அந்த ஊரிலிருந்து வந்துதான் இன்று தமிழகத்தின் மூளை ஒழுங்கணைத்தும் பட்டாளம் எப்படி ஆட்சியது, எப்படி மேம்படுத்துவது, எப்படி என்று விழிப்புணர்வு அடைய வைத்து ஒரு பெரிய சிறுத்தையாக வந்து முன்னாடி இருக்கிறாரு. ஆனால் அதை விட அவரை பழகின்ற பண்பை நான் நினைக்கிறேன். அவரை நான் நேரத்தில் வாழ்த்துவதற்கு பயன்படுத்துகிறேன். அதைத் தொடர்ந்து ஒரு சில பேர் வந்து உண்மையிலே நான் நினைவுகளாக இருக்கணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுல நான் பெருமையை சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ என்னை மேடைக்கு அழைச்சி அந்த மதுரை துணை மேயரோட கையால் வந்து ஸ்டாண்டு அந்த லைட்லாம் ஒரு உண்மையிலே 50% உள்ளது. சத்தியமே எனக்கு தெரியாது. அந்த நிகழ்வு வந்து என்னை ரொம்ப பிரமிக்க வச்சுச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணினேன். முதல்ல மதுரை சமுதாய திரு ஹக்கீம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் வந்து தெரிவித்து நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு முருகேசன் அப்படிங்கிற ஒரு நபரை மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த முருகேசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இங்கே தான் இருக்காங்க. ஒரு சினிமா அதிகபட்சம் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமா, ஒரு தரமான படம் இல்லை அப்படின்னா எல்லாருமே இன்டர்வல்ல இருந்துச்சு வெளியில போகலாமா அப்படின்னு நினைச்சுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு மணி கரெக்டா 2:50 அசலே இல்லை. இங்க இருக்கிற 300 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த கைதட்டல் வந்து ஏன் அப்படின்னா எல்லாருமே நம்ம தேடி வருகிற ஒரு விஷயம் தான். ஒண்ணு நம்முடைய தனிப்பட்ட தேவை, நம்மளுக்கு எதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இன்னொன்று இந்த சமூகத்துக்கு ஏதாவது நம்மளால செஞ்சிட முடியாதா அப்படிங்கிற மனப்பான்மை. இந்த 2 மனப்பான்மையின் அடிப்படையில் தான் காமன் நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற நிகழ்வுல நீங்க வந்திருக்கீங்க. இந்த 2 கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்மளுடைய சொந்த விஷயத்தை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது, அதற்கான கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சா வந்திருப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்முடைய யூடியூப் சேனல் மூலம் உங்க யூடியூப் சேனலால நான் பயன்படுத்துகிறேங்க. உண்மையிலே மனசாட்சி சொல்றேன், மிக சிறப்பு வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கு. நான் பயன்படுத்த சொல்ற உறவுகள் மட்டும் இருந்த இடத்துல இருந்து உங்களுடைய கைகளை உயர்த்தும்படி நான் கேட்டுக்கிறேன். இதுவே எனக்கு ஒரு வெற்றி அப்படி. நான் முன்னாடி எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உறவுகளை வந்து நான் அறிமுகப்படுத்தணும் அப்படி ஆசைப்படுறேன். ஒரு சில 10 நிமிடங்கள் மட்டும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கான வாய்ப்பு நான் கொடுக்குறேன். நான் முதல்ல இந்த சம்பந்தத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் வந்தது 2016. என்னோட நிகழ்வு மட்டும் நான் சுருக்கமாக சொல்றேன். 2016 என்னோட தந்தை இறந்தாரு. எனக்கு வயசு 36. எனக்கு அரசாங்க அலுவலகம் வாசப்படியே தெரியாது. நான் ஒரு கிராமவாசி. அரசாங்கம் என்னையே எப்போதும் வசப்பட காலியாக போவேன், காலையில்
சினிமா விளையாட படம்லாம் பார்ப்போம், போவோம், பொழுதுவோம், சுற்றுவோம், கல்யாணம் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தேன். 2014 எங்க அப்பா இறந்துட்டார். ஆகஸ்ட் நல்ல ஞாபகம் இருக்கு. இறப்பு சான்றிதழ் என் தந்தைக்கு வாங்க, ஏன் சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சொத்து இருந்துச்சு. இறப்பு சான்றிதழ் கட்டாயம் வாங்கி ஆகணுன்றதுனால அந்த உரிமை வச்சு வாங்கினேன். என் தந்தைக்கு நானும் எங்கள் அக்கா வாரிசு நிறுவனம் அரசாங்கத்துக்கு சொத்து பார்த்தோம்னு சொன்னாங்க. அந்த வாரிசு சான்று வாங்குறதுக்கு போய் நான் அப்ளை பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் அந்த சான்றிதழ் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க பார்க்க மாட்டேன், எப்படி வாங்குறது, எங்கே போய் வாங்குறது, யார் சந்திக்கிறதுன்னு கேட்குறேன். விஓவை சந்திக்கிறோம். அப்போதான் முதல் 2016 கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு கால் எடுத்து வச்சேன். அப்போ விஓ வந்து பெரிய கடவுள் மாதிரி அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. பெரிய புஸ்தகம் இருக்காங்க. அப்போ உள்ள போது அவர் கேட்டாரு, உண்மையை சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், 500 ரூபாய் காசு கொடுப்பா, வேலை நடக்கும் அப்படின்னு. 500 ரூபாய் காசு கொடுத்தேன். அப்படி கொடுத்து எனக்கு கிடைக்கல. சரி, இன்னைக்கு வந்து ஒரு பட்டாட்சி வந்து வாங்கிக்கிறேன். அங்கே போய் நிற்கிறேன். விஓ நானும் என் கூட அருண்குமார் அப்படின்ற ஒரு தம்பியை காலை கூட்டிட்டு கரெக்டாக வந்து ஆஃபீஸோட 10 மணிக்கு திறப்பாங்களா எனக்கு தெரியாது. 9 மணிக்கெல்லாம் போயிட்டு 9 மணிக்கு போய் நிற்கிறேன். 11 மணிக்கு ஒரு ஆஃபீஸில் வந்தாரு. உள்ளே போனேன். என்ன பண்ணாரு, வாய்ஸ் அட்டை வாங்க வந்துருக்கேன். இந்த திருவண்ணாமட்டத்தில் மங்களபுரி காலம் வந்திருக்கேன். நில்லுப்பா அவ்வளோ ஆஃபீஸர் நில்லு. இப்படியே நிற்கிறேன். நானும் ஒரு தண்ணீர் பாட்டு வாங்கணும். காலைல சாப்பிடல, மதியம் சாப்பிடல. மதியம் 2 மணி ஆகி போச்சு. எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. பார்க்குறேன். அப்போ கூப்பிடல. உள்ளே போய் பார்த்தா, நீ என்ன வந்து அடிக்கடி வந்து பார்க்குற, வெளியில் இருந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் வந்து இருந்தேன். மதியம் சாப்பிடல. ஒரு பாட்டில் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி நான் ஒரு நாள் முழுவதும் குடிச்சிட்டு அங்கேயே இருந்தேன். சரியா 4 மணி பட்டாட்சியர் முன்னாடி போய் நிற்கிறேன். பட்டாட்சி தான் வந்து எனக்கு அவர் கூப்பிட்டாரு. என்னப்பா இவ்வளவு பேர் அடிக்கிற காலையில் ஒன்று பார்க்குறாங்க. நான் வாரிசு வாங்க எனக்கு வர சொன்னாங்க. இந்த வரைக்கும் பார்க்கணும். உடனே அந்த ஆஃபீஸர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. நான் பேர் சொல்லி நான் கூட இப்போ வாட்ஸ்அப் சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இந்திராஜ் சார் உங்களுக்கு மிக்க நன்றி. அவர் பேர் இந்திராஜ். அவர் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிச்சு. இந்திராஜ் வாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு வந்து எனக்கு சான்றிதழ் கையில் விட்டாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் சொன்னேன், நேரத்தில் கொடுத்தா தான் எனக்கு பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போக முடியும். நீ பஸ்ஸில் போய் எப்படி போய் எனக்கு அப்படின்னு அந்த ஆஃபீஸர். ஆனால் இன்னைக்கு அதே அலுவலக வாசலை தலையை பார்த்தா மேலே மெசேஜ் போயிருக்கு. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு சிசிடிவி கேமராவை நம்மளை கண்காணிக்கிற அளவுக்கு அதிகாரிகள் உருவாக்கிச்சு. கைது தெரியுங்க. சாதாரண ஒரு கிராமத்தான் நான் செய்ய முடியுது. அப்பதான் வந்தேன். என்ன பண்றது, ஏன் அரசாங்கம் இப்படி இருக்கு? ஒரு பொது சேவை, மக்களுக்கான சேவைனா என்ன, இந்த கட்டமைப்பு, அரசாங்கத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்கு, அப்ப இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆகும். என்னைக்கு ஒரு தனி மனிதன் பாதிக்கப்படுறானோ அப்பதான் அவனுக்கு உணர்வு உண்மையாக அடைச்சி என்னடா இவ்வளவு புத்திரி சந்திக்கிறோம், என்னடா அரசாங்கத்தில் இப்படி கட்டமைப்பு இருக்காங்கிறத உள்ள நுழைக்கிறோம். அப்ப முத ஆர்டிஐ அப்படிங்கிற சட்டத்தை இங்கிலீஷ்ல போய் கூகுள்ல தேடு. அப்ப ஆங்கிலத்தில் வருது ஆர்டிஐ. அப்ப ஆங்கிலம் தெரியாது, என்ன பண்றது, இங்கிலீஷ் தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு சரி அந்த பார்த்தீங்கன்னா வெப்சைட் இமேஜ் சொல்லி அந்த கூகுள்ல ஒரு சர்ச் உங்களுக்கு தெரியும். அந்த இமேஜை கிளிக் பண்றேன். அதுல முதல்ல பார்த்த ஒரே மாடல் ஹக்கீமோட ஆர்டிஐ மாடல். ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அந்த மாடலை பார்த்து முதல் ஆர்டிஐ நான் எழுதினேன். முதல் ஆர்டிஐ ஊராட்சிக்கு எதிராக வரவு செலவு கணக்கு கேட்ட முதல் ஆர்டிஐ நான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம யாருக்கு விவரமே என்ன செஞ்சு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ரொம்ப ஆர்டிஐ போடல. எனக்கு தெரிஞ்சு முடிப்புனா 200 300 ஆர்டிஐ போட்டுருக்காங்க. அதுக்கு மேல நான் ஆர்டிஐ போடல. ஆனா ஒவ்வொரு ஆர்டிஐயும் நான் போடுற ஆர்டிஐ வீடியோ பதிவு அப்படி போட்டு வேண்டும். அப்ப நம்மளோட ஆர்டிஐ வேலை செய்ய வீடியோ வேலை செய்யும். அதுக்கு 2017 ஒரு மிகப்பெரிய அற்புதமான நபர் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா கிடைச்ச ஒரு பேஸ்புக்ல பக்கத்து ஊர்ல, என் ஊர்ல இருந்து பக்கத்து ஊர்ல அன்பு நண்பர் திரு மதிப்புக்கு மரியாதை திரு காளிதாசன் தான் நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் வேலைக்கு வந்து நம்புவாங்க. இவர் பார்த்த பெரிய நினைக்காதீங்க, பெரிய சரக்கு அவர் வச்சிருக்காரு. ஆர்டிஐ அப்படின்னாவே எங்களுடைய வட்டாரத்தில் முகம் படிச்சு வரக்கூடிய ஒரே முகம்னா இவருக்கு நான் தான். எங்களுடைய திருவாரூர் வட்டத்தில் ஆர்டிஐ அப்படி யார் ஆர்டிஐ போட்டாலும் அந்த ஆர்டிஐ முகம் படிச்சுன்னா அது இவரு என்னோட முகம் தான் தெரியாது. அப்படிப்பட்ட 2017 இந்த நாள் வரைக்கும் 2 பேருக்கு இனி தெரியாம கலைஞ்சு நிறைய பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான முறை நான் அறிமுகப்படுத்த வருகிறேன். அதுக்குரிய
திரு வழக்கறிஞர் திரு காமராஜ் அவர்களை நான் மேடை கலைக்கிறேன். அவரும் என்னுடைய முக்கியமான ஒரு நண்பர். இந்த வீடியோ எடுத்திருக்காரு. வாங்க நீங்க மேடை கலக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஏன்னா என்னுடைய நண்பர்களை நான் கௌரவப்படுத்தணும். அதுக்காக அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன் பேனா புரட்சி அப்படிங்கிற ஒரு குழு வாட்ஸ்அப் நாங்கள் துவங்கணும். பேனா புரட்சி துவங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாவட்டங்களில் வாட்ஸ்அப் குழு பேனா புரட்சி குழு இயங்குது. ஆனால் கண்காணிக்கவே மாட்டேன். அதை கண்காணிக்கிறது ஒரு குரூப்ல நம்ம தம்பிங்க பேனா புரட்சி அப்படிங்கிற குரூப்ல வந்துட்டு ஒரு கையை உயர்த்தி காட்டுங்க கேட்கிறேன். நீங்க எல்லாம் மேடைக்கு வரலாம். அதிலையும் குறிப்பா திரு மருத்துவரை சேர்ந்ததுக்கு ஹைசக்தி அவங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். வாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஆர்வம் நண்பர் திரு சரவணன் 2 சரவணன் மேடைக்காங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கிய போராஜ் திரு அன்புரி நண்பர் நீங்கள் மேடைக்கு வரலாம். தம்பி மரிய ஜான்பிரிட்டோ நீங்கள் மேடைக்கு வரலாம். நீங்க ஒரு குடியரசு நீங்க பார்த்தீங்க இல்லையா? இந்த ஒரு குடியரசு உருவாக காரணமே இந்த டீம் தான். லாபம் பண்ணுங்க. அண்ணா ஆர்ஜாமி பேட்ட புரட்சி டீம் வந்து யாராவது இருக்கீங்களா? உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய உறவுகள் யாருக்கா நம்ம சந்தோஷம் முடிச்சு கொடுத்தோம். நம்ம யாரும் கஷ்டப்படி வந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் எங்களோட போட்டோ எடுக்கலாம். அதான் ரொம்ப முக்கியம். நான் டீம் ஒரு பெரிய டீம். நீங்க பாராட்டணும் இப்படிதான் பாராட்டணும். அதாவது அதோட இன்னொரு முக்கியமான ஒரு நபரை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எந்த நேரத்தில் வேணாலும் நைட் நேரத்தில் நான் போன் அடிச்சு சார் எனக்கு ஒரு லேண்ட் ப்ராப்ளம் சந்தேகம் சார் டவுட்டை கேட்க சிவில் சத்தியமா இருந்தாலும் தெரியாது. சிவில் சுத்தமாக தெரியாது. ஆனா புக்கு படிப்பேன், நிறைய தகவல் கலெக்ட் பண்ணுவேன். ஆர்டிஐல போட்ட தகவல் நிறைய உங்களுக்கு சிவில் சம்பந்தமா நமக்கு சட்டம் வந்து சிவில் சம்பந்தமா எனக்கு தெரிய தெரியாது. அந்த சிவிலை சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசான் திரு வழக்கறிஞர் சார் சார் மன்னிக்கவும் ஏற்கனவே நண்பர் கணேஷ் அவர் சென்னை சேர்ந்தவர். அவரே வந்து ஐயோ போட்டாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் லேண்ட் சம்பந்தமா யாராவது தேடி வந்தாங்கன்னா மதுரை சர்க்கிள் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் சார்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையிலே வழக்கறிஞரோட பணியை எப்படி தரமா செய்யணும் அந்த அளவுக்கு மிக தெளிவாக அற்புதமா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நபர். வழக்கறிஞரோட பணி வந்து ஒரு சிறப்பான பணி அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபர். எனக்கு ரொம்ப மானசீகமான ஒரு குருநாதன். ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. நம்முடைய சேனல் மூலம் நான் இன்னதும் பயன்படுறேன். ஷார்ட்டா ரொம்ப இல்லாம ஷார்ட்டா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இப்படி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்தீங்கன்னா பகிர்ந்துகளுக்கு நீங்க முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு மைக் வரும். கையை உயர்த்தினாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். நீங்க எழுந்துட்டு அதே மாதிரி பேசலாம். அப்படி யாரும் நம்ம சேனல் மூலம் பயன்படுத்த சொன்ன உறவுகள் கருத்து சொல்லலாம். இருக்கீங்களா? இல்ல பயப்பட தேவையே இல்லை. ஆல்ரெடி வந்து சேனல் மூலம் சார் நான் போனேன், எது நடக்கல, நான் பார்த்தேன், எது நடந்துச்சு, உங்களோட ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தரா பேசுறீங்க. சகோதரர் டி முருகேசன் அவருடைய நான் எதிர்த்தியா செல்ல பார்த்துட்டே இருப்பாரு. அவருடைய வாட்ஸ்அப் நியூஸ் வருது. அவருடைய வாட்ஸ்அப் நியூஸ் வந்து அடிக்கடி அவர் பேசிட்டே இருப்பாங்க. தொடர்பு எடுக்கல. ஆனால் அவர் வாட்ஸ்அப் நியூஸை பார்த்துட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் எனக்கு சொந்தத்தில் என்னோட வீடு பட்டா இடம் 4 பேர் பட்டா இடம் ஒருத்தருக்கும் அனுகூலமாக இருக்கிறதுக்காக தள்ளி ஒரு பட்டாவளி முடிச்சு தள்ளி அளந்தாங்க. அப்போ இவர் சொன்ன ஐடியா வச்சுதான் நான் ஆட்டி திரும்பி 4 போட்டிருக்காரு. இன்னும் 10 பேர். நன்றி மேம். சார் 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 எப்படின்னா ஒரு விஷயம் சொல்லும்போது
கொடுக்குற மாதிரி எளிமையான வழியில் சொல்லிடுறாரு. அதனால அவங்க பார்க்குறேன் சாப்பாடு வகைகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்குறேன். நல்லா இருக்கு. அது ஒரு என்ன விஷயம்னா வந்து ரேங்க் வந்து எப்படி அதுக்கு எனக்கு தெரியும். அதில் என்ன பிரச்சனைனா ரேங்க் வந்து ரெண்டாம் விஷயமா இருக்கு. சார் ஒரு எப்படி அளவு கண்டுபிடிச்சு ரேங்க் வந்து ஹிஸ்டரி இருந்துச்சு. இப்போ அது சொன்னால் அப்பீல் பண்ணி இப்போ ஆய்வு வந்து நம்ம சோனியர் வந்து கேட்டு ஜெயிக்கிற மாதிரி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டம். எங்கள் ஊர் வந்து குக்கிராமம். எங்கள் ஊரில் வந்து இது வரைக்கும் வந்து சுடுகாடு கிடையாது. அண்ணனோட யூடியூப் சேனலை பார்த்தேன். சிஎம் செல்லுக்கு எப்படி மனு போடுறது. நான் வந்து பஞ்சாயத்துலேருந்து கலெக்டரேட் வரைக்கும் மனு போட்டோம். மனு போட்டு எந்த செயல்பாடுமே கிடையாது. சிஎம் செல்லுக்கு அண்ணனோட யூடியூப்ல உள்ள சிஎம் செல்லுக்கு எப்படி மனு போடுறதுன்னு பார்த்து மனு போட்டு 5 லட்ச ரூபா ஒதுக்கினாங்க. எங்க சமுதாயம் இருக்கு. அடுத்தபடியா எங்க ஊர் கம்மாயி மழை வந்து நீண்ட காலமா சேதமாயிருந்துச்சு. அது வந்து யாருமே கண்டுக்கிடவே இல்லை. அப்போ வந்து அனுப்புற பெட்டிஷன்லாம் குப்பைக்கு போ, அரசாங்கத்துக்கு அனுப்புற பெட்டிஷன்லாம் குப்பைக்கு போன்னு சொல்றாங்க. ஆனா ஆர்டிஐ பார்த்தேன், மனு போட்டேன். வட்டாட்சியர்ல இருந்து பிடிஓ, டிஆர்ஓ, மாவட்ட அலுவலர், கலெக்டரேட் எல்லாத்துக்கும் மனு போட்டேன். அந்த மனுவை குப்பைக்கு போகணும் பின்னாடியே ஆர்டிஐல ஃபாலோ பண்ணேன். நம்ம ஐயா விஸ்வராஜ் இருக்கிறீங்கன்னா மனுவை குப்பையில் போடக்கூடாது பின்னாடியே ஆர்டிஐல ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணி கரெக்டாக நான் அதை தோப்பு கேட்டிருந்தேன். அது எந்த பதிவேடு எல்லா வீடியோடும் அனுப்பி எனக்கு பொதுப்பணிப்பு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி என்ன விவரம் என்ன சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனம் வந்து நீண்ட நாள்லாம் சேதமடைஞ்சிருக்கு. அது அறிவுண்டு அதை பார்த்து போயிருக்காங்க. இன்னும் பணியை ஆரம்பிக்கல. ரொம்ப நன்றி. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கேன். இதை செய்ய பணம் கட்டி ஒவ்வொரு அதை பணியை செய்யவே இல்லை. போன 28ஆம் தேதி குடியரசு சொன்ன மாதிரி மாவட்டத்தோட பிரச்சனை பண்ணுங்க. இடையே வந்து போய் பார்த்து போகிறப்பா நீ காசு வந்தாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர்ல கிராமத்துல 104 2-3 பேர் சம்பளம் வரல, அடையாளம் இல்லை, இப்படி பிரச்சனை இருக்கு. உங்க யூடியூப் சேனல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. வீடியோவை பார்த்து மனு கொடுத்தேன். நேரடியாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. மிக நன்றி சார். அருமையான பணி தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் நிறைய நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வந்திருக்கேன். செல்ல எல்லாரும் வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நான் எதாச்சும் அவங்க சேனலில் வந்து பார்த்தேன். எல்லாரும் அவங்க சீனத்தை வச்சு ஆட்சி போட்டா அப்படின்னாங்க. நான் ஒரே ஒரு ஆட்சியை தான் போட்டிருக்கேன். பொது நான் எங்கள் ஊர் பஞ்சாயத்து இருக்கு. என்னன்னா எங்கள் ஊர் பஞ்சாயத்துக்கு அரசு பொது நிதியிலிருந்து அதிகப்படியாக எதுக்கு செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது ஒன்று குடிநீர், ரெண்டாவது சம்பளம் போடுறது, மூணாவது இபி பில்லு அதிகமாக கட்டுறாங்க. அதாவது நான் பார்க்கும்போது 3 லட்சம் 4 லட்சம் எப்படி இருக்கு. கட்டுவாங்க உண்மையிலே அவ்வளோ இருக்கா எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ போய் பஞ்சாயத்து பொருளை கேட்குறேன். இந்த மாதிரி இபி பில்லு அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கு. உண்மையிலே இபி சர்வீஸ் நம்பர் எங்களுக்கு கொடுங்க, நான் ஆன்லைனில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அப்படி நீ ஆன்லைன்ல இருக்கு சர்வீஸ் நம்பர், எந்தெந்த சர்வீஸ் நம்பர் வேணுமோ அந்த சர்வீஸ் நம்பர் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. நீ ஆன்லைன்ல பார்த்துக்கலாம். அதை எப்படிங்க பார்க்க முடியும்? ஒவ்வொரு தெருவில் குடிநீர் தொட்டி, குளிக்கிற தொட்டி, சிண்டெக்ஸ் டேங்கு, அரசு கட்டிடங்கள், பொது கட்டிடம் இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்க முடியாது. தெளிவாக எனக்கு தெரியாது. நீங்க
ஆர்டிஐ போட்டு பொதுத்தகவல் அவங்க அனுப்புனேன். அவங்க வந்து பதில் தரல. மேல்முறையீடு பண்ணேன். அப்புறமேல் வந்துருச்சு. எல்லா சர்வீஸ் நம்பரும் எங்கள் ஊர் பஞ்சாயத்து சம்பந்தமான 4 கிராமங்கள் இருக்கு. 4 கிராமங்களுக்கும் இபி சர்வீஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. நன்றிங்க. நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஊராட்சிகள் வந்து நிறைய மின் இணைப்பு வந்து செயல்படாத கட்டணங்கள் செயல்படாத போது வந்து நிறைய மின் இணைப்பு வந்து முன்னாடி நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் அதிகமாக வந்து